குட் மார்னிங் டே 103 என்கேஜ்மெண்ட் சீரீஸ் பார்ட் 2. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்றத வந்து நான் அந்த vlogல போக போக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நேற்று சாரீலாம் எடுத்துகிட்டு பெங்களூர்லேருந்து வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கே மணி வந்து ஒரு 1:45 இருக்கும்னு நினைக்கிறேன் நைட்டு. ஸோ தூங்குறதுக்கெலாம் டைம் இல்லை. அப்படியே நெக்ஸ்ட் டேக்கு ஜம்ப் ஆகிட்டோம். குளிச்சுட்டு பேக்லாம் பண்ணாமல் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 12 பேர் கொண்ட குழு வந்து பார்த்திங்கன்னா சென்னை கிளம்பிட்டோம். பஸ்ஸில் தான் போயிருந்தோம். அதுக்கப்புறம் கோயம்பேடில் ரீச் ஆகிட்டு மெட்ரோவில் அக்கா வீட்டுக்கு போயிட்டு இறங்கியாச்சு. ஒரு 9 o'clock ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னென்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நேற்றுக்கு எடுத்த சாரிக்கு வந்து மேட்சிங்காக ப்ளவுஸ் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற ப்ரைடல் ஜுவல்லரி வந்து எடுக்கணும். இது 2 வேலை தான். நாங்கள் எந்தெந்த ஏரியாவுக்கு போனோம்னா பள்ளிக்கரணை, வேளச்சேரி இந்த மாதிரி ஏரியாஸில் தான் சுற்றிட்டு இருந்தோம். ஏன்னா அக்கா வீடு அங்கே தான் இருக்குது. நம்ம ரொம்ப தூரம் வந்து ட்ராவல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி வீட்டுக்கெலாம் வர முடியாது, டைம் இல்லை. அதனால் ஃபர்ஸ்ட் வந்து பள்ளிக்கரணையில் இருக்க இந்த ஷாப்புக்கு தான் போனோம். இங்கே வந்து ஆக்சுவலாக கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. லைக் ஆரி ஒர்க் போட்டு ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸும் வச்சுருந்தாங்க. மெட்டீரியலில் ஆரி ஒர்க் போட்டும் வச்சுருந்தாங்க. இந்த இப்போ பார்த்தீங்களா க்ரீன் கலர் ப்ளவுஸ், அதை தான் நாங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு இன்னும் 2 கடைக்கு போனோம். பட் எதுவுமே செட் ஆகலை. ஸோ கான்ட்ராஸ்ட்டாகவே போய்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த க்ரீன் கலரே ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஜுவல்லரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஷாப் போயிட்டு குஷல்ஸ் போனோம். குஷல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லைக் ரெண்ட்டுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனலாக ஜாஸ் போயிட்டு ப்ரைடல் ஜுவல்லரிலாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கே வந்து ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் போய் லஞ்ச் சாப்பிட்டோம். ஸோ நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டில் பார்க்கலாம். பை.